வணக்கம் நண்பர்களே. இலங்கையிலிருந்து பிழைப்பதற்காக இந்தியாவுக்குள் வருகிறார்கள், தமிழ்நாட்டுக்குள் வருகிறார்கள். சட்டவிரோதமாக கூட குடியேறுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம பக்கத்து நாடுங்கிறனால இலங்கையை குறிப்பிட்டு சொல்கிறேன். எந்த ஒரு நாட்டிற்குள்ளும் இப்போது அமெரிக்காவிற்கு கூட அதே பிரச்சனை தான் இருக்கிறது. மெக்சிகோவிலிருந்து சட்டவிரோதமாக எங்கே குடியேறுகிறார்கள், எங்கே அமெரிக்காவுக்குள்ளே வடக்கு மாகாணம் இல்லை அமெரிக்காவுடைய வடக்கு மாகாணங்களுக்குள்ளே குடியேறுறாங்க. அதுதான் அவங்க பெரிய சுவர்லாம் எழுப்பி வச்சுருக்காரு. ட்ரம்ப் சுவர்னே அதுக்கு பேர் கூட சொல்லுவாங்களா. ஒரு இத்தனை அடி பெரிய 12 அடி உயரத்துக்கு எத்தனையோ கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஏன் மனிதர்கள் குடியேற்றத்தை தடுக்கிறார்கள்? சட்டவிரோதமாக குடியேறக்கூடாது என்பது ஒரு நடைமுறை. சரி, இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே கடல் பரப்பு தான் இருக்கிறது. அதனால் அவர்கள் சுவர் கட்ட முடியாது அல்லது எல்லையில் மனிதர்களை நிறுத்த முடியாது, இந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஆனால் அங்கும் எல்லை கடலோர பாதுகாப்பு படை இருக்கிறது. அது பாதுகாப்பில் தான் இருக்கும், அது வேறு. இந்த சட்டவிரோதமாக விரோதமாக இந்தியாவுக்குள் குடியேறுகிறார்கள் இல்லையா, இதை குறித்து ஏற்கனவே வீடியோ வெளியிட்டிருக்கேன். ஆனால் இலங்கையில் இருந்து மக்கள் குடிபெயர்ந்து அயல்நாட்டிற்கு சென்று தான் நாம் நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்று 2ஆம் கட்ட குடிமக்களாக அவர்கள் எல்லோரும் மாறிவிட்டார்களா? அந்த நாட்டு மக்கள் அவர்கள் எல்லோரும் வெளிநாட்டு நோக்கி சென்று தான் பிழைக்க வேண்டும் நிலையில் இருக்கிறார்களா என்றால் இதில் சற்று ஒரு வினோதம் இருக்கிறது. காரணம், இலங்கைக்கு அடிக்கடிக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். என்னென்னா, நட்சத்திர விடுதிகள், நட்சத்திர அந்தஸ்துள்ள, அது 2 ஸ்டார் 3 ஸ்டார் 4 ஸ்டார் 5 ஸ்டார் நட்சத்திர அந்தஸ்துள்ள விடுதிகள், உணவகங்கள் வார இறுதி நாட்களில் நிரம்பி வழிகின்றன. இதை நான் நேரடியாக பார்க்குறேன். அங்கு பொருளாதார குறியீடுகள், எங்கோ ஒரு அரசாங்கம் ஒரு பொருளாதார குறியீடுகள் வைக்கிறது. அந்த நாட்டினுடைய பண மதிப்பு வீழ்ச்சி அடைவதாக அங்கு ஒரு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுகிறது. அது சர்வதேச அளவிலும் அதனுடைய மரியாதை குறைந்தான் இருக்கிறது. அது இலங்கை கரன்சியினுடைய மதிப்பு. ஆனால் அங்கு நட்சத்திர விடுதிகள் நிரம்பி வழிவதற்கும் இந்த பொருளாதார குறைபாடுகளுக்கும் இடையே ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. ஒரு மறைமுக காரணம் அல்லது நம்மளால் உணரப்படாத ஒரு காரணம் இருக்கிறதா இல்லையா? அப்படி இருந்தால்தானே இது போன்ற ஒரு பெரிய முரண்பாடு இருக்கும். அந்த நாட்டில் பெரிய பஞ்சம் நிலவவில்லை. இன்னொரு விஷயத்தையும் கூர்ந்து கவனித்து பாருங்கள். ஒருவருக்கொருவர் அடித்து பிடுங்கிக் கொள்ளும் ஒரு கிரிமினல் குற்ற செயல்கள் அங்கு மிக மிக குறைந்த அளவில் தான் இருக்கிறது. ஏன் மிக குறைந்த அளவில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வருஷம் அங்கேருந்து நான் கிரிமினல் ரெக்கார்டை வாங்கி பார்த்து சொல்லலை. அங்கு போதாமை இருக்கிறது, யாருக்குமே பணம் பத்தலை அப்படின்னா இது அதிகமாக இருக்க வேண்டும். எது? ஒருவரிடம் பணம் பறிக்கும் அந்த குற்ற செயல்கள் அதிகமாக இருக்க வேண்டும். பணம் இருப்பவனிடமிருந்து இல்லாதவன் பிடுங்கிக் கொள்வது, ஏதோ குற்ற செயல்கள் செய்து அவனிடமிருந்து பறித்து கொள்வது, இது போன்ற செயல்கள் அங்கு அதிகரித்திருக்க வேண்டும், இந்த பொருளாதார குறியீடுகள் உண்மையாக இருந்தால். ஆனால் அங்கு அப்படி இல்லை. பண்பாடான மக்கள் இருக்கிறார்கள். அங்கு ஒரு பேரினவாதம் இருந்தது, அதை எதிர்த்து உள்நாட்டு யுத்தம் நடந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம், இது நடந்தது வேறு. ஆனால் பேரினவாதம் இருந்தது என்ற இடத்தில் அங்கு குற்ற செயல்கள் இருந்தது. தமிழர்களை சிங்களவர்கள் ஏமாற்றி பிழைத்தார்கள், பணத்தை சட்டவிரோதமாக அவர்களிடமிருந்து பறித்து கொண்டார்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறதா? பேரினவாதத்தின் பல நிலைப்பாடுகள் ஒன்று பொருளாதார வீழ்ச்சி. அதுக்குள் நான் சொல்லவில்லை. அங்கு பேரினவாதம் இருந்தது இல்லை, அல்லது அது இப்போது ஒழிக்கப்பட்டு விட்டது, குறைந்த காலத்துக்கு இருந்தது, எழுந்தது வீழ்ந்தது, இதெல்லாம் நான் அந்த குறியீடுக்குள்ளே போகல. ஆனால் அங்கு அவர்கள் தமிழர்களுடைய செல்வங்களை பிடுங்கிக் கொண்டார்கள், ஏமாற்றி பறித்து கொண்டார்கள், வழிப்பறி செய்தார்கள். இது போன்ற தமிழர்களை பார்த்தாலே சிங்களவர்கள் வழிப்பறி செய்து விடுவார்கள் என்ற ஒரு நிலைப்பாடு அங்கு இருந்ததில்லை. இது முரண்பாடு இல்லையா? எது முரண்பாடு சொல்கிறேன்னா, அந்த நாட்டுக்குள்ளே பொருளாதாரம் 2ஆம் கட்ட பொருளாதார நிலையில் இருப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அங்கு ஒரு பணக்காரத்தன்மையும் சேர்ந்து தான் இருக்கிறது. இந்த பணம் உள்ளவர்களிடமிருந்து பணம் இல்லாதவர்களுக்கு இது போய் சேரும் வழிமுறைகள் எங்கோ அடைவிட்டிருக்கிறது. இது உலகம் முழுவதும் இருக்கிறது. பணம் பெரும் செல்வம் சேர்த்தவர்கள், அந்த வறுமையில் இருப்பவர்களுக்கு, 2ஆம் கட்ட பொருளாதார நிலையில் இருப்பவர்களுக்கு ஏன் பணம் போய் சேரவில்லை? ஏன் பணம் இவரிடமிருந்து அவரிடம் போய் சேரவில்லை? இது ஒரு மாபெரும் கேள்வி. இந்த கேள்வி உலகம் முழுவதும் சர்வதேச கேள்வி. இதை குறித்து விரிவான வீடியோ அடுத்ததில் வெளியிட்டிருக்கேன். அடுத்த வீடியோக்கள் பாருங்கள், தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோக்கள் பாருங்கள். நன்றி, வணக்கம்.